ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நான் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு நல்ல கனவு கண்டேன். எனது அப்பா வந்தபோது நான் படித்துக் கொண்டிருந்தேன். 2 வாக்கியங்களும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச பாஸ்ட் சென்சஸை சிச்சுவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் 4 ப்ரெசன்ட் டென்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். He eats, அவர் சாப்பிடுகிறார். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். He eats. அந்த ஈட் அப்படிங்கிற வார்த்தை வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை. அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது டிக்ஷனரியில் இருக்கும். இப்போ ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் ஈட். எல்லா வேர்ப்ஸுக்குமே பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ்க்காவது பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். ஹீ ஈட்ஸ், ஹீ ஏட், அவர் சாப்பிட்டார் அப்படின்னு வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வு அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ்க்கு பதிலாக வாஸ் வரும். இஸ் வாஸ் ரெண்டுமே பி வேர்ப்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஹீ வாஸ் ஈட்டிங், அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தார், அதாவது கடந்த காலத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்தார். இப்போ நீங்கள் பாஸ்ட் டென்சஸை அப்ளை பண்ண போகிறீங்க. அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் அவர் வீட்டிற்கு சென்றோம். இதே மாதிரி சென்டென்சஸ் கொடுத்துருவேன். அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, ஸோ அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. வென், ஓகே, அந்த போது அப்படிங்கிறதுக்கு வென், அந்த பொழுதில் வென். அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் அவர் வீட்டிற்கு சென்றோம். சென்றோம் அப்படின்னா கோ, போகிறதுக்கு வந்து கோ, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட். ஸோ கோ, வெண்ட், ஈட், ஏட், இஸ் ஈட்டிங், வாஸ் ஈட்டிங். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். வாஸ் ஈட்டிங். ஸோ இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வென் ஹி வாஸ் ஈட்டிங் வி வென்ட் டு ஹிஸ் ஹோம். அதுவே we went to his home when he was eating, இந்த மாதிரியும் சொல்லலாம். Now we ask, நாங்கள் கேட்கிறோம். We asked, நாங்கள் கேட்டோம். We are asking, present continuous tense, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We were asking, நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நாங்கள் அவரிடம் எப்போது அவர் அவருடைய பணத்தை செலுத்தினார் இல்லைன்னா கட்டினார் என்று கேட்டோம். 2 தடவை எப்போது அப்படிங்கிற வேர்ட் டைப் பண்ணிட்டேன். அதை நீங்கள் திருத்தி வாசிக்கோங்க. நாங்கள் அவரிடம் எப்போது அவர் அவருடைய பணத்தை செலுத்தினார் இல்லை கட்டினார் என்று கேட்டோம். எப்போது அப்படிங்கிறதுக்கு வென், கட்டுறதுக்கு பே. அப்போ இதை பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். We asked him, when did he pay the money? ரொம்ப சிம்பிள். We asked him, நாங்கள் கேட்டோம். எப்போது அவர் பணம் கட்டினார்? We asked him. ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்ளை பண்ணலாமா? நாங்கள் அவரிடம் எப்போது அவர் அவருடைய பணத்தை செலுத்தினார் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். We were asking him. இந்த we were asking அப்படிங்கிறது past continuous tense. We are asking அப்படிங்கிறது present continuous tense. We were asking him, when did he pay the money? ஒரு முக்கியமான ரூல், இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். did pay is equal to paid. அந்த paid அப்படிங்கிற வார்த்தையை did pay அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அந்த did pay அப்படின்னு பிரிக்கணும்? நெகட்டிவ் வர்றப்ப யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பிரிக்கணும். டிட் நாட் பே, டிட் நாட் ஈட், டிட், டூ, டஸ், இந்த 3 வார்த்தைகளையும் ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது நான் உங்களை பார்த்தேன். மாணவர்கள் தேர்வை எழுதி கொண்டிருந்த போது ஆசிரியர் ஒரு சுற்றறிக்கையை வாசித்தார். சுற்றறிக்கை அப்படின்னா என்னது? சர்க்குலர். அதை வாசித்தார். இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த போது நான் உங்களை பார்த்தேன். மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது ஆசிரியர் ஒரு சிற்றறிக்கையை வாசித்தார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 2 டென்சஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ரொம்ப ஈஸி. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். பார்க்குறதுக்கு சா அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். ஐ சா யூ வென் யூ வேர் ஸ்பீக்கிங் டு ஹிம். மாணவர்கள் தேர்வு எழுதி கொண்டிருந்த போது ஆசிரியர் ஒரு சுற்றறிக்கையை வாசித்தார். டீச்சர் ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ஆனால் ஸ்பெல்லிங் பாருங்கள், READ, ரீடு அப்படின்னு தான் நம்ம வாசிப்போம். ஸோ ரீடு ப்ரெசன்ட் டென்ஸ். கடந்த காலம் அதாவது பாஸ்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணுச்சுன்னா அதே ஸ்பெல்லிங் தான், பட் உச்சரிப்பு மட்டும் மாற்றணும். ரெட், RED எப்படி வாசிப்போம் அதே மாதிரி வாசிக்கணும். டீச்சர் ரெட் எ சர்க்குலர் வென் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரைட்டிங் எக்ஸாம். எந்த இடத்துல ரீடு வாசிக்கணும், எந்த இடத்துல ரெட் வாசிக்கணும், ஒரே ஸ்பெல்லிங்காக இருக்கிறப்ப. ஸோ அந்த சென்டென்ஸ் கடந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு உறுதியாக தெரிஞ்சிச்சுன்னா அதை ரெட் அப்படின்னு தான் வாசிக்கணும். நிகழ்காலமாக இருந்துச்சுன்னா ரீட் அப்படின்னு வாசிக்கலாம். நான் வாங்கி கொண்டிருந்த போது அவர் ஒரு புது புத்தகத்தை கொண்டு வந்தார். கொண்டு வர்றது ஒரு செயல், வாங்கிக்கிட்டு இருந்த போது அது ஒரு செயல். ஆசிரியர்கள் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மாணவர்கள் எழுதினர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். வென் ஐ வாஸ் பையிங். பை அப்படின்னா வாங்கிறது, பையிங் அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதனால் பி வெர்ப் வாஸ் வருது. வென் ஐ வாஸ் பையிங் ஹீ brought a நியூ புக். பிரிங் அப்படின்னா கொண்டு வர்றது, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் brought. வென் டீச்சர்ஸ் வேர் டீச்சிங் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் wrote. W லெட்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, wrote அப்படின்னு தான் சொல்லணும். வென் டீச்சர்ஸ் வேர் டீச்சிங் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் wrote. எனது அம்மா புத்தகம் வாசித்து கொண்டிருந்த போது அவர் கூப்பிட்டார். நீங்கள் பைக் ஓட்டி கொண்டிருந்த போது யாரோ ஒருவர் உங்களை அழைத்தார். வீடியோ பாஸ் பண்ணிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். When my mother was reading book, he called. கூப்பிட்றதுக்கு கால், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் called. Was reading past continuous tense. Someone called you when you were riding bike. ஸோ பைக் ஓட்டுறதுக்கு பைக் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் தூங்கி கொண்டிருந்த போது ஒரு நல்ல கனவு கண்டேன். எனது அப்பா வந்தபோது நான் படித்து கொண்டிருந்தேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுலையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஐ ட்ரீம்டு. ட்ரீம் அப்படின்னா கனவு, நவுன் ஃபார்ம். அதுவே வேர்ப் ஃபார்ம், செயல் மாற்றணுன்னா ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ட்ரீம்டு. ஐ ட்ரீம்டு எ குட் ட்ரீம் வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங். வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வாஸ் ஸ்டடியிங் வென் மை ஃபாதர் அரைவ்டு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் அப்ளை பண்ணிங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற பாஸ்ட் டென்சஸ், அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் 2 டென்சஸையும் ஒரு சிச்சுவேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.